எதை பார்த்தாலும் பயப்படுறவங்களுக்கு எந்த மாதிரி சிகிச்சை அளிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஆழ்மன சிகிச்சையாளர். எனக்கு ஊர் திருவாரூர். நேற்று ஒருத்தவங்க ஒரு லேடிஸை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வயசு எப்படியும் ஒரு 25 வயசு இருக்கும். கல்யாணம்லாம் ஆகிடுச்சு. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா எதை பார்த்தாலும் உங்களுக்கு பயமாக இருக்குது. அப்பாவை பார்த்தாலும் பயமாக இருக்குது, அம்மாவை பார்த்தாலும் பயமாக இருக்குது, வெளியில் நடமாடுறதுக்கே பயமாக இருக்குது. ரொம்ப பயந்து வர்றாங்க. உட்காந்தாங்க. உட்காந்த இடத்துல பக்கத்தில் இருக்கிற இந்த மாதிரி படத்தையெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா பார்க்குறதே அவங்களுக்கு பயமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஆழ்மன சிகிச்சை கொடுத்தோம். ஆரம்பத்தில் கொஞ்சம் அவங்களுக்கு சிரமமாக தான் இருந்துச்சு. அவங்கள ஒரு ஆழ்நிலைக்கு கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் முயற்சி பண்ணி கடைசியில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆழ்நிலைக்கு போயிட்டாங்க. போன பிறகு அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சிகிச்சை கொடுத்தோம். சிகிச்சை கொடுத்து நீங்கள் தைரியமாக ஆகிடுவீங்க அப்படிங்கிற சம்மந்தமாக எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா சொல்லியிருந்தோம். சொன்னோன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து ஓரளவு தெளிவடைஞ்சு நல்ல தைரியமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி இன்றைக்கும் வர சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஆழ்மன சிகிச்சை அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், எதுக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி சில பேர் இன்னும் சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா வெளியில் யார்ட்டையும் பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க. வேலையை கூட விட்டு வீட்டுக்கு உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க முடியாது, ரூமில் போய் உட்காந்துக்குவாங்க. அப்புறம் ரூம்லேயே இருக்க முடியாது. இந்த மாதிரிலாம் ஒரு வகையான பயம் வரும். இந்த மாதிரி சிகிச்சை இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ஆழ்மன சிகிச்சை நல்ல பலன் கொடுக்கும். இந்த மாதிரி தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.